எல்லா ஹேட்டர்ஸ் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கடா, பிக் பாஸ் சீசன் 9ஓட அரசி கியூன் எல்லாமே வந்து பாரு தான். இது நாங்கள் மட்டும் சொல்லலை, தந்தி டிவியில் இருந்து ஒஃபிஷியலாக வந்து ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட அரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 300க்கும் மேற்பட்ட ப்ரமோ வந்திருக்கு. இதில் 220 ப்ரமோ பாருக்கு மட்டுமே வந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த ஷோ யாரால் இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வெளியே அமிச்சிங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு மனுஷன் கூட சென்ட் ஆஃப் பண்ண வரல. இவங்களுடைய பயண வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து செம்மையாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பார்வதி அவங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாமே வந்து பிக் பாஸ் வீட்டில் காமிச்சிருந்தாங்க. 100% ஜென்யூனான ஒரு கண்டஸ்டன்ட். எதுலேயுமே வந்து ட்ராமா பண்ணல. அவங்க எமோஷன் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் வீட்டில் விஜய் பார்வதி இருந்தாங்க. ஆனால் இந்த பாழாப்பானவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து ரெட் கார்டு கொடுத்து இந்த விளையாட்டுக்கு நீ லாய்க்கு இல்லை, ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவங்கள வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து துரோகம் செய்யணும்? பார்வம் வந்து உங்களுடைய கண்டஸ்டன்ட் தானே. உங்களுடைய 90 நாளோட கண்டென்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பாரு தான். நேற்று டிக்கெட்டு ஃபினாலே ப்ரைஸ் கொடுத்தாங்களே, யாரெல்லாம் பார்த்தீங்க? அந்த எபிசோட் நான் இது வரைக்கும் பார்க்கல, ஏன்னா எனக்கு பார்க்க தோணல. அவ்வளோதான் இருக்குது. இதுவே பாரு இருக்கிற எபிசோடாக இருந்தால் எவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் பார்த்துருப்பாங்க தெரியுமா? ஸோ இப்போல்லாம் வந்து பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த வீடு பார்த்தாலே வந்து அப்படியே வந்து மயானமாக இருக்குது. ஏன்னா எந்த சத்தமும் இல்லை. அடிக்கடி அந்த திவ்யாவோட மோனிபிசா சவுண்டு மட்டும் கேட்கும். இப்போ பார்வதி இல்லாத வீடு எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி தான் இருக்குது. எல்லோரும் ஒரு மூலையில் வந்து உட்காந்து தூங்குங்கடா.